என் தங்கமே, இன்னும் சற்று நேரத்தில் இரத்த வாந்தி எடுக்கப் போகின்ற ஒருவரின் பெயரை இந்த கருப்பன் உனக்குச் சொல்ல வந்திருக்கின்றேன். எப்பொழுது இது போன்ற ஒரு சூழ்நிலை நடக்கும்? ஆடிய ஆட்டமெல்லாம் முடிவுக்கு வரும் பொழுது என் குழந்தையே, நிச்சயமாக கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற ஆழமான உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இரத்த வாந்தி ஒருவர் எடுக்கப் போகிறார் என்று சொல்வது என்ன சாதாரணமான காரியமா? அது அவ்வளவு சுலபமான விஷயமா? உன்னுடைய வாழ்க்கையில் அது நடக்கும் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதனை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் முன்னின்று உனக்கு எதை சொன்னாலும் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உன் வாழ்க்கையை உனக்கென நிச்சயமாக நல்லபடியாக சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பனின் அன்பு உனக்கு என்றுமே தொடர வேண்டும். இந்த கருப்பனின் அன்பு உனக்கு எப்பொழுதுமே நிலையாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ உணர்வாயானால் நிச்சயமாக உனக்கு என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து நீ பெறக்கூடிய உன்னுடைய சந்தோஷங்கள் உனக்கு கிடைக்கத்தான் வேண்டும். ஒருவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், ஒருவருக்கு நாம் நடத்தக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் நினைத்து கலங்காமல், எந்த சூழ்நிலையில் எதையும் எண்ணி என் பிள்ளை வேதனைப்படாமல், உனக்காக இந்த கருப்பன் உன் முன்னால் வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, இது போன்ற ஒரு சூழ்நிலை யாருக்கு வர வேண்டும்? இது போன்ற ஒரு நிலை வந்தால் அவர்கள் என்னவாக வாழ்வார்கள்? அவர்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரும்? அவர்களின் வாழ்க்கை அவர்களுக்கு எப்படிப்பட்ட துன்பங்களை கொடுக்கும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான மாற்றங்களும் உனக்கான திருப்பங்களும் இனி உன்னை சூழ்ந்து வந்து உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை பலப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் உனக்கு வரும் பொழுது இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையுமே உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். உனக்கான நல்ல மாற்றங்கள் வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நிறைவாக நடத்த வேண்டும். நம்பிக்கை கொண்டு நாம் எதை செய்தாலுமே அவை அத்தனையிலும் உனக்கு வேண்டிய உண்மைகளை முழுமையாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல வெற்றிகள் நமக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். ஏனென்றால் இரத்த வாந்தி ஒருவர் எடுக்கப் போகிறார் என்றால் நிச்சயமாக அவர் உனக்கு எதிராக செயல்படுகின்ற ஒருவராகத்தான் இருக்கும். எதிரியாகவும் துரோகியாகவும் தான் இருக்க முடியும் அல்லவா? அப்படிப்பட்ட ஒருவரை இன்று நான் உனக்கு அடையாளப்படுத்த வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற விஷயங்களை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக தெளிவுபடுத்தி கொள்ளும் நேரம். உனக்கு அத்தனையும் வசமாக நடப்பதையும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நடப்பதையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை சுற்றி நடக்கின்ற தீமைகளை எல்லாம் அவ்வளவு எளிதில் உன்னை நெருங்க அனுமதிக்க மாட்டேன். அப்பன் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் உன் வாழ்க்கையில் இன்னல்களை கொடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்கு என்ன நடக்கிறது என்றும் ஏது நடக்கிறது என்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் முன்னின்று கவனிக்கும் பொழுது அதிலிருந்து உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் சரியாக சொல்லித் தருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, மன அழுத்தங்கள் ஒருவருக்கு அதிகரிக்கும் பொழுது, தேவையற்ற பிரச்சனைகளை அதிகமாக யோசிக்கும் பொழுது, எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு கெடுதலை மட்டுமே செய்ய நினைக்கும் பொழுது, மனதில் எந்த நல்ல எண்ணங்களும் இல்லாமல் தீய எண்ணங்களை மட்டுமே தூக்கி சுமக்கும் பொழுது, எதிர்மறையான விஷயங்கள் மட்டுமே தனக்குள் இருக்கும் பொழுது, எந்த நேரத்திலும் எல்லா கஷ்டங்களையும் மற்றவர்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, தன் வாழ்க்கையை பற்றிய எந்த ஒரு உண்மையான புரிதல்களும் இல்லாத பொழுது, இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒருவருக்கு புரியாதவற்றை எல்லாம் கொடுக்கும் பொழுது, அந்த நேரம் எல்லாமும் தனக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும்.
எல்லாமும் தனக்கு முழுமையாக கிடைப்பதை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மாற்றங்கள் உனக்கு கிடைக்கும் பொழுது இனி எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்கக்கூடாது. உனக்கென்று உன் கருப்பன் வருகின்ற பொழுது இதுபோன்ற மனிதர்களினுடைய மனநிலையை நான் நிச்சயமாக புரிந்து கொள்வேன். உன்னை சுற்றியிருந்து இவர்கள் உனக்கு நடத்துகின்ற தீமைகளை நான் என்னவென்று அறிவேன். இதிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக என்னால் காப்பாற்ற முடியும். இதிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக என்னவென்று எனக்கு சரியாக தெளிவுபடுத்த முடியும். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்தும் ஏது நடந்தும் என் பிள்ளை எந்த இடத்திலும் கலங்காதிரு. எப்பேற்பட்ட உண்மைகளையும் தொலைக்காதிரு. உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது கருப்பன் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீ என்னவென்றும் ஏதுவென்றும் உண்மையை நிச்சயமாக கண்டு கொள்வாய். சரியில்லை என்றும் வாழ்க்கை நமக்கு எதையும் சரியாக கொடுக்கவில்லை என்றும் புலம்பிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அத்தனை விஷயங்களும் சரியாக நடந்தும் அதை நாம் பெறாமல் இருந்திருக்கிறோம் என்பதுதானே உண்மை. எல்லாமுமே நமக்கு தெளிவாக நடந்தும் அதையெல்லாம் உணர முடியாமல் நாம் இருந்திருக்கிறோம் என்பதுதானே உண்மை. என் குழந்தையே, உனக்கு நெருக்கமான ஒருவர்தான், உன்னிடத்தில் அதிகமான அன்பை கொடுப்பது போல கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒருவர்தான். ஆனால் இவரினுடைய செயல்பாடுகள், இவர் நடந்து கொள்கின்ற விதங்கள் என்று ஒவ்வொன்றுமே இந்த கருப்பனுக்கு நிச்சயமாக மிகுதியான மனப்பதற்றத்தை கொடுக்கின்றது. இந்த கருப்பனுக்கு மிக பெரிய அளவில் வேதனைகளை கொடுக்கின்றது. இவர்களினுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் மிக சரியான புரிதலில் இல்லை. இவர்களின் நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் நினைத்து முடிக்கும் முன்னமே எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் சரியாகவே நடக்க வேண்டும். எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது அத்தனையுமே உனக்கு என்னவாக மாறும் என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இவர்களினுடைய அன்பு உனக்கு கிடைத்தது. இவர்கள் உனக்கு அதிகப்படியான நம்பிக்கையை கொடுத்தார்கள். எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்ற எண்ணத்தை கொடுத்தார்கள். சுற்றி இருந்து உனக்கு வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு நன்மைகளை நடத்தும் என்பதனை உனக்கு எடுத்துச் சொன்னார்கள். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருந்த இவர்கள் இப்பொழுது இதையெல்லாம் கடந்து உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவிலான வேதனைக்கு காரணமாக இருக்கின்றார்கள். ஆனால் இது உனக்கு புரியவில்லை. ஏன் தெரியுமா? இவர்கள் உன்னோடு பழகுவதும் உனக்கு நல்லது சொல்வது போல, உனக்கு அறிவுரைகளை வழங்குவது போல இவர்கள் நடந்து கொள்வதும் வேண்டும் என்றே உனக்கு பல சோதனைகளை கொடுப்பதற்காக மட்டும்தான். வேண்டும் என்றே உனக்கு பல கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுப்பதற்காக மட்டும்தான். எல்லா நிலையிலும் உன்னை துன்பப்படுத்தியும் எல்லா சூழ்நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்தியும் எப்பொழுதும் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தும் இவர்கள் உன்னை காயப்படுத்தி கொண்டிருப்பதும் நிச்சயமான விஷயங்கள். இவை அத்தனையுமே உன்னுடைய வாழ்க்கையில் தேவையற்ற எண்ணங்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. இது நீ அறியாமல் தான் இருக்கிறாய். இவர்கள் எப்படி பழகுகிறார்கள் என்பது அவர்களினுடைய வெளிப்புற தோற்றத்தை வைத்து மட்டுமே நீ எடை போட்டு விட்டாய். ஆனால் உண்மையாக இவர்களினுடைய ஆழ் மனதில் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் இல்லை. எப்படியாவது உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும். உன்னை மட்டுமல்ல, உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் என்று ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் கெடுக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியை பற்றி தான் கருப்பன் சொல்கின்றேன். இத்தனை நாளும் உன்னை வேண்டும் என்றே சோதித்தவர்கள், இத்தனை நாளும் வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களை கொடுத்தவர்கள், ஆனால் ஒருபொழுதும் உன்னிடத்தில் வெளிப்படையாக காட்டியதில்லை இவர்கள் யார் என்று. ஒருபோதும் உன்னிடத்தில் வெளிப்படையாக இவர்கள் புரிய வைத்ததில்லை இவர்கள் யார் என்று. இவர்களினுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சரியாக இருக்கும் பொழுது என் பிள்ளை என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனையிலும் நீ முழுமையான ஒரு உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் தெரிந்து கொள். உன்னை சுற்றி இந்த கருப்பன் உனக்கு நடத்துவது எல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள கவனமாக இரு. முன்னால் நிற்கும் இந்த தருணங்கள்
இந்த வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும். கருப்பன் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு நடத்தி தரும் பொழுது நிச்சயமாக ஒன்றை மட்டும் என் பிள்ளை கவனத்தில் கொள். சுற்றி இருப்பது எல்லாமுமே நமக்கு வேண்டாத விஷயங்களை எடுத்துச் சொல்வதுதான். சுற்றி வருகின்ற எல்லாமுமே நமக்கு எப்படியாவது தீமைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதுதான். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும் பொழுதும், ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் பொழுதும், அத்தனையிலும் என் குழந்தை, இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும். கருப்பன் உனக்கு எதையுமே சரியாக எடுத்துச் சொல்வேன். ஏன் தெரியுமா? இவர்கள் இத்தனை காலமும் உனக்கு கொடுத்த வேதனைகளும் இன்னல்களும் இப்பொழுது அவர்களுக்கல்லவா திரும்பி இருக்கிறது. இதையெல்லாம் நீ அனுபவித்தாலும் அத்தனையிலும் இருந்தும் நீ மீண்டு வந்திருக்கிறாய். உனக்கு எல்லா நிலையிலும் கருப்பனுடன் இருந்திருக்கிறேன். ஆனால் உனக்கு கெடுதலை செய்ய நினைத்து இன்று அவர்களின் நிலை இரத்த வாந்தி எடுக்கின்ற அளவிற்கு சென்று விட்டது என்றால் அதுதானே சிறப்பு. ஆடிய ஆட்டமெல்லாம் இவர்களுக்கு முடிவுக்கு வர வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? யார் வாழ்க்கையை நாம் கெடுக்கிறோம்? யாருக்கு நாம் கெடுதலை செய்து நாம் இப்பொழுது மனமகிழ்ச்சி அடைகிறோம் என்பதனை எல்லாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்மோடு இருந்தவர்கள், நமக்கு எந்த சூழ்நிலையிலும் உறுதியாக இருந்தவர்கள், நமக்கு நம்பிக்கையை கொடுத்தவர்கள், நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று அன்போடு நம்மை பார்த்தவர்கள் என்று இவர்களை எல்லாம் இனி ஒருபொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது. இவர்களை எல்லாம் ஒருபொழுதும் நாம் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது. நமக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லா நிலையிலும் நாம் விரும்பியபடியே சந்தோஷங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமே அவர்களின் எண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. பலவிதமான சூழ்ச்சிகளை செய்தும் எப்பொழுதும் உன் குடும்பத்தை கெடுக்க நினைக்கின்ற எண்ணங்களோடு சுற்றி திரிவதும், மற்றவர்களிடம் பேசும் பொழுதெல்லாம் உன்னை பற்றிய கெடுதலான விஷயங்களை மட்டுமே சொல்லித்தரும் பொழுதும் என்று இருக்கின்ற நிலை இவர்களினுடைய மனதில் இருந்தது. எப்பொழுதுமே நல்லது நினைக்கின்ற மனிதர்களுக்கே இங்கு வாழ்க்கையில் பல சோதனைகள் வருகின்றது. அதிலும் இவர்கள் எப்பொழுதும் கெடுதலை மட்டுமே நினைக்கிறார்கள். எப்பொழுதுமே கெடுதலை மட்டுமே மற்றவர்களுக்கு செய்ய யோசிக்கிறார்கள் என்றால் இவர்களை நாம் எந்த வகையிலும் கையில் எடுக்க முடியாது. எந்த வகையிலும் இவர்களை நாம் சேர்த்து கொள்ள முடியாது. என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையை புரிய வைக்க முடியாமல் சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் இந்த கருப்பனுடன் இருந்து நடத்துகின்ற ஒவ்வொன்றையும் என்னவென்று சரியாக தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும் பொழுது அத்தனையிலும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போவதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பன் முன்னால் நின்று நடத்தக்கூடியவற்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் எந்த இடத்திலும் உன்னை கைவிட மாட்டேன். இந்த கருப்பன் எந்த இடத்திலும் உன்னை விட்டுவிட மாட்டேன். அப்பன் நான் இருக்கும் நேரம், இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரம், என் பிள்ளை நீ எந்த சூழ்நிலைகளையும் தொலைத்து விடாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் வாழ வேண்டும். கருப்பன் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கு எல்லாவற்றையும் தருவது போல இந்த மனிதர்கள் அவர்களினுடைய தீய எண்ணங்களினால் மட்டுமே அழிந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே அடுத்தவர்களை கெடுக்க நினைக்கின்ற எண்ணம் ஒருவர் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தால் முதலில் அவர்கள் நிம்மதி பறிபோகும். நல்ல உறக்கம் வராது. எப்பொழுதுமே அடுத்தவர்களை பற்றிய சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த மூளைக்கு ஒரு நாளும் ஓய்வு இருக்காது. தன்னுடைய மனதில் நிம்மதி என்ற ஒன்று துளியளவும் இருக்காது. அடுத்தவனை அழித்தால் மட்டுமே அந்த மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் என்பது போன்ற எண்ணம் கொண்ட இவர்களை நாம் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் இனி விட்டுவிட முடியாது. எந்த நிலையிலும் எந்த ஒரு உண்மைகளையும் இனிமேல் நிச்சயமாக நம்மால் தொலைத்து விட முடியாது. உன்னோடு இந்த கருப்பன் நான் வந்து நிற்கின்ற இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு வெற்றியும் நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டும். உன்னுடைய ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக என்னவென்று உனக்கு கிடைக்க வேண்டும். கருப்பன் முன்னிற்கும் இந்த நேரம் இனி எல்லாவற்றிலும் உனக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அப்பனை உன் வாழ்க்கையில் நினைத்து நீ மனதில் எப்பொழுது நம்பிக்கை கொள்கிறாயோ அப்பொழுதே ஒன்றை புரிந்து கொள். கருப்பன் எதை செய்தாலும் அதை உன்னுடைய வாழ்க்கையில் சரியானதாக மாற்றிவிட முன் வந்து நடத்துவார் என்று. எந்த இடத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று. எந்த நிலையிலும் உனக்கு இன்னல்களை கொடுக்கின்றவர்களை நான் விட்டு வைக்க மாட்டேன் என்று. அத்தனையிலும்
உனக்கு இவர்கள் கொடுத்த துன்பங்கள் போதும். எப்படி அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைத்து தன் தலையில் மண்ணை வாரி கொட்டி கொள்கிறார்களோ அது போலத்தான் இது அவர்களுக்கு எதிராகவே திரும்பியதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் வாழ்க்கையில் பெரும் கஷ்டத்தை இனிமேல் இது கொடுக்க போகிறது. அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்தை இது கொடுக்க போகிறது. மேலும் மேலும் பல துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்து உன்னை வீழ்த்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. இந்த கருப்பன் உனக்கு எதை சொன்னாலும் அந்த இடத்தில் நின்று அந்த விஷயத்தை உனதாக்க நான் முயற்சி செய்வேன். அந்த இடத்தில் நின்று அந்த விஷயத்தை நான் எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுப்பேன். உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லாமும் எப்பொழுதுமே உனக்கு நிலையான புரிதலை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் என் பிள்ளை வருத்தம் கொள்ளாதே. அவர்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்ட வேலை இதுதான். இப்படி அடுத்தவர்களை கெடுப்பதுதான் அவர்களின் வேலை. ஏனென்றால் அவர்கள் செய்த பாவங்கள் அங்கு அதிகமாக இருக்கின்றது. அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் அங்கு அதிகமாக இருக்கின்றது. பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டி இவர்கள் பல வேதனைகளை அடைய வேண்டிய நேரம். இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து இவர்களால் மீண்டு வர முடியாது. எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் அதிலிருந்து இவர்களால் கடந்து வர முடியாது. இதனை என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள். கருப்பன் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகிறேன். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற மன அழுத்தம் ஒருவருக்குள் இருக்கும் பொழுது, அடுத்தவர்களை கெடுப்பது மட்டுமே தன் எண்ணமாக கொண்டிருக்கும் பொழுது, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவர்களுக்கு நிச்சயமாக மன அழுத்தத்தின் பலனாக பல வியாதிகள் வர தோன்றும். அதில் இரத்த வாந்தியும் ஒன்றாக இருக்கும் என்பதனால்தான் கருப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றேன். தீமைகளை செய்து கொண்டும் மற்றவர்களின் வாழ்க்கையை அழித்து கொண்டும் இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் கடைசியில் இது போன்ற விஷயங்களினால்தான் அழிந்து போவார்கள் என்பதனை மறந்து விடாதே. என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் மனம் குழப்பமடையாமல் நம்மை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ளும் பொழுது அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் எப்பொழுதுமே என் பிள்ளைக்காக உன்னை தேடி வரக்கூடியவன். இப்படி உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு இன்னல்களை கொடுக்கின்றவர்கள் உன் முன்னால் இருக்கிறார்கள் எனும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். கருப்பன் எந்த இடத்திலும் உன்னை கைவிட மாட்டேன். அதே நேரம் உனக்கு இன்னல்களை கொடுக்கின்றவர்களை நான் விட்டு வைக்கவும் மாட்டேன். அடுத்தவர்களின் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்து அதில் சந்தோஷத்தை காண நினைக்கின்ற இந்த மனிதர்கள் அந்த இன்னல்களாலேயே தன் வாழ்க்கையை அழித்து கொள்வார்கள் என்பதுதான் உண்மை. தன்னை சுற்றி வருவதை எல்லாம் என்னவென்று இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். தன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். நம்பிக்கையோடு நல்ல மாற்றங்களை கண்டு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற நினைக்கின்ற உனக்கு ஒரு கெடுதலை செய்யும் பொழுது தெய்வம் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்குமா? தெய்வம் இதையெல்லாம் விட்டு விடுமா என்ன? என் பிள்ளையே, அதனால் கலக்கம் கொண்டு விடாதே. எதற்கும் தயக்கம் கொண்டு தவிக்காதே. உன்னை சுற்றி எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள். உன்னை தேடி எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நம்பிவிடு. நீ எப்பொழுதும் தேவையில்லாத எண்ணங்களினால் மனதை காயப்படுத்தி கொள்ளாதே. துன்பத்தை ஒருவர் கொடுக்கிறாரா? எப்பொழுதும் கெட்ட எண்ணம் கொண்டு உன்னை கெடுக்க நினைக்கிறாரா? அப்படியானால் என் பிள்ளை, நீ அந்த இடத்தில் முதலில் சரியான புரிதல் கொள். அந்த இடத்தில் சரியான மாற்றம் கொள். அந்த இடத்தில் நின்று உன்னுடைய வெற்றியை பெற துணிந்து நில். என் பிள்ளையே, அந்த இடத்தில் நீ மகிழ்ச்சிதான் அடைய வேண்டும். ஏனென்றால் கெடுதல் செய்பவர்களுக்கு கடைசியில் இதுதான் தண்டனை. ஏதாவது ஒரு மன அழுத்தத்தால் இவர்களுக்கு கெடுதல் நடக்கும். நீ இவர்களை நினைத்து நீயும் மன அழுத்தம் கொள்ளாதே. அவர்கள் கடமையை செய்துவிட்டு போகட்டும். நீ காரியமாக இருந்து கொண்டிரு. நீ உன் வேலைகளை சரியாக செய்து கொண்டிரு. உன்னுடைய வெற்றியை பெறுவதற்கு நீ முயற்சிகளை செய்து கொண்டிரு. எந்த இடத்திலும் இவர்களின் எண்ணங்கள் போல் உன் வாழ்க்கை மாறிவிடக்கூடாது. அது போதும். மாறிவிட்டால் அது உனக்கு மன அழுத்தம். மாறவில்லை என்றால் அது அவர்களுக்கு மன அழுத்தம். அதனால் என்ன செய்ய வேண்டும் என்பதனை சரியாக புரிந்து கொள். வாழ்க்கை உனக்கு ஒரு முறைதான். அதை சந்தோஷமாக வாழ நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அதை சந்தோஷமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள நீ பழகிக்கொள்ள வேண்டும்.
நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து வருந்தாதே. இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. என்றுமே இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு வேண்டியதை நடத்தி தருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இது போன்றவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. அவரவர் செய்த பாவங்கள் அவர்களுக்கே போய் சேரட்டும். அவரவர் செய்த பாவங்கள் அவர்கள் வாழ்க்கையை நிச்சயமாக கஷ்டத்திற்கு ஆளாக்கட்டும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.